திடீர்னு ஃபாதர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபாதர் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர் வராதுன்னா நான் ரொம்ப சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தேன், சொல்லலை. ஸோ எனக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு நாள் முன்னே தான் புக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். பட் அதை பப்ளிஷ் பண்ண வேண்டாம், எல்லாம் பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு, அப்புறமா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவன் அவர்களே இந்த 3 நாள் நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னே வந்து ஒரு சின்ன வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். அவர் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சொல்வது கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போகிறார். அதாவது சிரிப்பின் சிந்தனை. சில நேரத்தில் நான் அன்றைக்கி கூட ஃபஸ்ட் நாள் ஃபாதர் வந்துட்டு எங்கள் டீச்சிங்லாம் முடிச்சு ஒரு பையன் வந்து சொன்னான், அதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு, சிரிச்சுன்னு தான் பாருங்க பாவியா நீ சிரிச்சுன்னு இருக்குது ஓகே சார். அவர் என்ன கருத்து சொன்னார் அது கேரி பண்ண போகல. பட் இருந்தாலும் மேபி இப்போ இல்லை வேறு என்ன கூட அவருடைய யூடியூப்பில் மூலிமா அவர் நீங்கள் வந்து அவர் கொடுக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துவங்களே சில பேருக்கு வந்து கடவுள் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் கொடுப்பார். கடவுளுடைய வார்த்தை வந்து அது ஒரு நெருப்பு மாதிரி. அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த நெருப்பில் வாழ்றவங்க மட்டும்தான் அதை சொல்லிக்க முடியும். இப்போ பரிசுத்தாவிய அருள் பெற்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். கடவுளுடைய வார்த்தை வந்து கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவாங்க. அது வந்து கடவுள் ஒரு பெரிய பிளஸிங் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இந்த திருவள்ளியில் வந்து இந்த நம்ம திருச்சபைக்கு வந்து இந்த மக்களை வந்து விசுவாசம் 3 நாள் வந்து ஆக்சுவலி வந்து ஃபீஸ்டுக்காக இந்த கூட்டமாக இல்லை ஃபாதருக்காக கூட்டமாக எனக்கு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. அவர் வந்து இங்கே வந்து இந்த 3 நாள் வந்து அழகான மக்களை வந்து அந்த விசுவாசத்தில் கொண்டு போகிறதுக்காக எல்லாருடைய சார்பாக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஆக்சுவலி வந்து அவர் யூடியூப் இருக்குது, ஓகே. அதில் வந்து அவர் 86, 87 சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க. அந்த மண்ணில் இருக்கிற எல்லாருமே அவருடைய எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவருடைய வார்த்தைகள் கேட்கல. அவர் வந்து திருச்சி டயசிஸ் சேர்ந்தவர். ரொம்ப சாதாரண சிம்பிளாக எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது. ஜஸ்ட்டு சில நேரத்தில் அந்த ப்ரீச்சர்ஸில் வரும்பொழுது ரொம்ப ப்ரிப்ரேஷனாக நம்ம பண்ணணும், அவங்களை ரொம்ப நல்லா கவனிக்கணும். பட் ஃபாதர் ரொம்ப சிம்பிளாக ஆர்டினரியாக நம்மகிட்ட வந்து அவர் நம்மளுக்கு இந்த 3 days வந்து கடவுளுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுத்து இந்த மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நீங்கள் எப்போதுமே சிரிச்சுன்னு இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் சிரிச்சு தான் இருந்தேன். அது வந்து இன்னொரு முறை அவருக்கு எல்லாருடைய சார்பாக என்னுடைய கவுன்சில் சார்பாக அவருக்கு நான் செலுத்துகிறேன். நீங்கள் வாட்சிங்கன்னா திருப்பள்ளி விடும் பொழுது குருக்கள் நிற்கிவாங்க, உட்காருவாங்க, ஏற்றுவாங்க, அதை பண்ணுவாங்க. நீங்களும் நிற்கிவீங்க, உட்காருவீங்க, அதை பண்ணுவீங்க, ஓகே. இந்த ஒரு பையன் தான் வந்து இப்போது ஃபுல்லாக நின்றுட்டே இருப்பான். அது வந்து ஃபாதர் அவருடைய யூடியூபர். அந்த பையன் இன்ஜினியர் படிக்கணும், ஃபாதருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். பையன் பேர் வந்து தேங்க்யூப்பா, தேங்க்யூ, காட் பிளஸ். நம்முடைய அசிஸ்டன்ஸ் பாரிஷ் ப்ரீஸ்ட்டு அவங்க 24 hours நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறேன்னு நினச்சேன். அவங்க என்னோட நல்ல வேலை செய்கிறாங்க, ஓகே. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, வாலண்டியர்ஸ் தேங்க்யூ. மற்ற வர நாட்களில் வந்து திருப்பள்ளிக்கு பங்கு கொள்ளுங்கள். குடும்பத்தோடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது உங்களுக்கே மகிழ்ச்சி தரும். நாளைக்கு வந்து வேறு ஃபாதர்ஸ் வர மகிழ்ச்சிக்கு ஜஸ்ட் என்ஜாய். எப்போதுமே அமைதியாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுங்க. எந்த கான்வர்சேஷனும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க பேசும்போது கூட நீங்கள் ஒரு அமைதியாக பேசணும். அந்த அமைதி வந்து எங்கே இருக்கோ அந்த கடவுளுடைய பிரசனம் அங்கே இருக்குன்னு இருக்கும். அதனால நம்ம அமைதி மக்கள், கிறிஸ்தவர்கள் சொன்னாலே அமைதியானவர்கள் தான் இருக்கும். கவர்மெண்ட் கூட அப்படி தான் சொல்லுது, இந்த நாடு கூட அப்படி தான் சொல்கிறாங்க ஜனங்க. கிறிஸ்டியன்ஸாக நம்மளுக்கு தான் தெரியும் உள்ள எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, எவ்வளோ அமைதியாக இல்லை, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அமைதியாக சமாதானத்தோடுங்க, சந்தோஷமாக இருக்கிற கடவுள் நம்ம படிச்சிருக்காரு. அந்த அமைதியின் தூதனாக நீங்கள் வாழக்கூடிய மனிதர்களை வாழும்படி இந்த திருப்பள்ளி மன்றாடுவோம். மற்றும் யாருன்னா விட்டுருந்தனா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. Praise the Lord. லேட் ஆயிடுச்சு, கோவம் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, Praise the Lord. அதனால் முதல்ல பண்ணிச்சுக்கங்க, லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. அதனால் நீங்கள் அதை கருத்தில் கொள்ள மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால்
உதவி செய்து கொண்டிருக்கிற உதவி பெற்ற தந்தையர்களுக்கும், இன்று நம்மோடு இணைந்திருக்கிற தந்தை ஜான் அப்ரஹாம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். எல்லாருக்கும் நன்றி, மக்களுக்கு நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம மீண்டும் பெங்களூரில் ஏதாவது ஒரு இடத்துல சந்திப்போம். God bless. Thank you. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை இந்த திருப்பலியை கொடுக்க அழைத்த நம்முடைய பங்கு தந்தை சந்தோஷ் பாதகருக்கு என் இதயம் நிறைந்த நன்றியை கூறுகின்றேன். உங்களுடைய குடும்ப திருவிழாவிலே நானும் பங்கு கொள்ள பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாதர் அவரை கணிதவர் நிறைவாக ஆசீர்வதித்து சாகரினோம். இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு அவர் வாழ்ந்து நல்ல சேவை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு அன்பார்ந்தவர்களே, மக்களே, அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகளை மறக்காதீர்கள். யார்கிட்ட பேசினாலும் எங்கே சென்றாலும் அமைதியாக பண்ணும், கோபத்துள்ளத்தோடு செய்யாது. அதுதான் புனித பிரான்சிஸ்கா அசிசியார் சொன்னது. லார்ட், அவருடைய பாட்டின் முதல் வாக்கியம், மேக் மீ an instrument of your peace. என்னுடைய அமைதியின் கருவியாக என்னை செய்தார்கள். அமைதியின் கருவி என்றால் நாம் போய் அந்த குழப்பத்தை, சண்டையை, வெறுப்பை நாம் உண்டாக்கக்கூடாது. அங்கே இருக்கிற இடத்துல கூட நாம் அமைதியை கொண்டு வரணும். நம்முடைய பங்கு தந்தை சொன்ன சில வார்த்தைகளிலே இது மிக மிக முக்கியமானது. அமைதியின் கருவிகளாக நாம் என்றுமே இருந்து கடவுளின் மக்கள் என்று அதன் வழியாக காட்டுவோம். தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். நின்றை பரிகால செல்வம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற தலை வணங்குவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களை வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. அன்னை மரியாதை போற்றி ஒரு முறை நாம் மங்கள ஜெபத்தை சொல்லுவோம். திருவிழாவினால் எல்லோரும் இருந்து இந்த திவ்யநற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அழைக்கின்றேன். அங்கே போய் அங்கே போய் ஜன்னக்கு மேலே போட்டு
மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் திருதயத்திற்கு மக்களை முழுவதும் ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்திற்கு எங்களை முழுமனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலரும் கட்டளைகளை நிந்தித்து
இளையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின்பால் நீர் ஏத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் போதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்திற்கு விரைந்து வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மீட்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்த்தருள்வீராக. ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி நிலையான உரிமையை அதற்கு எந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைவையும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலுடையாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்திற்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப் பெறுவதாக என்னும் வாழ்த்தொலி இடைவிடாது எழுவதாக. எங்கள் ஆண்டவராகிய